ஸ்டூடெண்ட் விசாவை பயன்படுத்தி பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர், குறிப்பாக ISIS என்கின்ற ஒரு பயங்கரவாத அமைப்போடு தொடர்புடைய இளைஞர் ஒருவர் கனடாவிற்குள்ளே நுழைந்து, கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் நுழைந்து, அமெரிக்காவிலே ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு திட்டமிட்டிருந்த நிலைமையிலே கனடாவிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அல்லது இந்த சம்பவத்தின் பின்னணியிலே கனடாவில் இருக்கின்ற வெளிநாட்டு மாணவர்கள் பல்வேறு வகையான நெருக்கடிகளை எதிர்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அது தொடர்பாக மேலோட்டமாக நேற்றைய தினமே நாங்கள் ஒரு பதிவிலே பார்த்திருந்தோம். ஆனாலும் கூட கனடாவில் இருக்கின்றவர்கள் தெரிவிக்கின்ற சில கருத்துக்களின் அடிப்படையிலே கனடாவிலே இருக்கின்ற வெளிநாட்டு மாணவர்கள் கடந்த காலத்தை விடவும் பல்வேறு நெருக்கடிகளை இந்த அண்மைய நாட்களிலே எதிர்கொண்டிருப்பதாகவும், அவர்களையும் கனடாவினுடைய அரசாங்கம் அல்லது கனேடிய மக்கள் ஒரு சந்தேக கண்ணோடு பார்ப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலைமையிலே கனடாவில் இருக்கின்ற வெளிநாட்டு மாணவர்கள் எவ்வாறான சூழலை அல்லது எவ்வாறான நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு அமைகின்றன, குறிப்பாக அவர்கள் வேறு நாடுகளுக்கு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக கூறப்படுகின்றது. அவ்வாறு எந்தெந்த நாடுகளுக்கு செல்கின்றார்கள் போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசெட் தமிழ் நேற்று. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளை போவோம். ISIS என்கின்ற ஒரு பயங்கரவாத அமைப்போடு தொடர்புடைய பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த 20 வயதான இளைஞர் ஒருவர் கனடாவிற்குள்ளே ஸ்டூடெண்ட் விசாவிலே நுழைகின்றார் 2023ஆம் ஆண்டிலே. அதனைத் தொடர்ந்து குறித்த மாணவர் தொடர்பான பல்வேறு தகவல்களை அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்புகள் கண்டுபிடிக்கின்றன. அவருடைய திட்டம் என்ன, அவர் எங்கு செல்ல போகின்றார் போன்ற தகவல்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவருடைய நடவடிக்கைகளை அவதானித்த அதிகாரிகள், கனடா மற்றும் அமெரிக்க அதிகாரிகள், அவர் பாகிஸ்தானிலிருந்தே கனடாவிற்குள் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து அமெரிக்காவிலே நியூயார்க் மாநிலத்திலே இருக்கின்ற ஒரு ஜூத மையம் மீது அவர் பயங்கரவாத தாக்குதலை நடத்த திட்டமிட்டார் என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபித்ததன் அடிப்படையிலே அவர் கனடாவினுடைய கியூபெக் மாகாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். இந்த மாணவர் அல்லது இந்த பயங்கரவாதி ஸ்டூடெண்ட் விசாவிலே கனடாவிற்குள் நுழைந்ததன் அடிப்படையிலே அங்கே நாங்கள் நேற்றைய தினம் ஒரு பதிவிலே பார்த்திருந்தோம். இந்த ஸ்டூடெண்ட் விசாவிலே எதிர்காலத்திலே கனடாவிற்குள் நுழைய இருக்கிறவர்கள், ஏற்கனவே கனடாவிற்குள் நுழைந்தவர்கள் அந்த ஒரு சம்பவத்தின் பின்னணியிலே அல்லது அந்த சம்பவத்தின் அடிப்படையிலே சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கப்பட போகிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் நேற்றைய பதிவிலும் கூறியிருந்தோம். ஆனாலும் அது நாங்கள் நேற்றைய பதிவிலே கூறியதை விடவும் மிக தீவிரமாக இருப்பதாக கனடாவில் இருக்கின்றவர்கள் ஊடாக நாங்கள் தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஒரு நாட்டிலே ஒரு பயங்கரவாத அல்லது தீவிரவாத நடவடிக்கைகளோடு தொடர்புடைய நபர்கள் அங்கே ஒரு தாக்குதலுக்கான முன்னெடுப்பை மேற்கொண்டிருந்தார்கள் என்று கூறப்பட்டாலே அல்லது அவர்கள் அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டாலே அவர்கள் பிறந்த சமூகத்தின் மீது, அவர்கள் பின்பற்றுகின்ற சமயத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி என்பது இயல்பாக மக்களிடத்தில் எழுகின்றது. நாங்கள் ஏற்கனவே பிரித்தானியாவிலே ஒரு விடயத்தை பார்த்திருந்தோம். பிரித்தானியாவிலே 3 சிறுமிகள் கொல்லப்பட்ட சம்பவத்திலே அந்த குறிப்பிட்ட தாக்குதலாளி ஒரு புலம்பெயர்ந்தவர் என்றும் அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றுபவர் என்றும் வதந்திகள் பரப்பப்பட்டதன் அடிப்படையிலே பிரித்தானியாவிலே நீங்கள் அனைவருமே அறிந்த ஒன்றும், அங்கே புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக தீவிர வன்மத்தோடு அங்கே மிகப்பெரிய கலவரங்கள் இடம்பெற்றன. சில இடங்களிலே புலம்பெயர்ந்தவர்கள் மீது தாக்குதல்களும் ஏற்படுத்தப்பட்டது. இது எல்லா நாடுகளுக்கும் பொதுவான ஒன்று. இந்த நிலைமையிலே கனடாவிற்குள்ளே ஸ்டூடெண்ட் விசாவிலே நுழைந்த ஒரு நபர் அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்து தாக்குதலை நடத்த முற்பட்டார் என்றும், அந்த நபர் ISIS என்கின்ற மிக மோசமான ஒரு பயங்கரவாத அமைப்போடு தொடர்புகளை கொண்டிருந்த நபர் என்பதும் அம்பலப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே கனடா மக்களிடமும் கனேடிய அரசாங்கத்திடமும் ஒரு அதிர்ச்சி என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த அதிர்ச்சியை தொடர்ந்து புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது வெளிநாட்டு மாணவர்கள் மீதான இயல்பான ஒரு எதிர்ப்புணர்வு அங்கே உருவாகி இருப்பதாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிரான ஒரு அலை இந்த கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலும் கூட எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இவ்வாறு ISIS போன்ற ஒரு பயங்கரவாத அமைப்போடு தொடர்புடைய நபர்
இந்த ஸ்டூடெண்ட் விசாவை பயன்படுத்தி கனடாவிற்குள்ளே நுழைந்து விட்டார் என்ற விடயம் அந்த எதிர்ப்புணர்வுக்கு இன்னும் வலை சேர்ப்பதாக அமைந்திருக்கின்றது. இதன் அடிப்படையிலே இந்த புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற அந்த நாடுகளிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள், செயற்பாட்டாளர்கள் சில இடங்களிலே பின்தங்குவதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் அறிந்த தகவல்களின் பிரகாரம் இந்த கனடாவிலே இருக்கின்ற வெளிநாட்டு மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டு மாணவர்கள் வேறு நாடுகளுக்கு நகர்வதை இலக்காக கொண்டு இயங்கிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. மேலும் பலர் இந்த நிலைமையினுடைய தாற்பயம் தெரியாமல் கனடாவிலிருந்து அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயற்சிப்பதாக கூறப்படுகின்றது. அது மிக மிக ஆபத்தானது. ஏனென்று சொன்னால், கனடாவிற்குள்ளே ஸ்டூடெண்ட் விசாவில் நுழைந்த நபர் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து அங்கே தாக்குதலுக்கு திட்டமிட்டார் என்ற வகையறாவிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலே மேலும் மாணவர்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்கு நுழைவது என்பது அவர்களுக்கு அங்கே மிக மோசமான சூழலை ஏற்படுத்தும் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம். அதற்கு மேலதிகமாக மாணவர்கள் கனடாவிற்குள்ளே ஒரு திருமணத்தை செய்து கொள்வதற்காக சிலர் முயற்சிப்பதாகவும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானில் இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் விசாவில் ஒரு பயங்கரவாதி கனடாவிற்குள் நுழைந்திருக்கின்றார் என்ற விடயம் நிச்சயமாக எங்கள் எல்லாருக்குமே தெரியும். கனடாவிற்குள்ளே எதிர்காலத்திலே ஸ்டூடெண்ட் விசாவிலே செல்கின்ற மாணவர்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை ஏற்படுத்த போகின்றது என்பது. ஆனால் அவ்வளவு சுலபமாக அல்லது அவ்வளவு வேகமாக அந்த நெருக்கடி என்பது எழுந்திருக்கின்றது என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம். இதான் இன்றைய பதிவுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.